வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பேர் பன்னீர் பட்டர் மசாலா. கறி அடுப்பில் எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். சரியா? நம்ம எப்போவுமே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்போம், ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டில் டெலிஷியஸாக எப்படி பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்வீட் அண்ட் சவர். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஓகேவா? இது சப்பாத்தி கூட பரோட்டா வச்சு கொடுக்கலாம். ஓகேவா? ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் 200 கிராம்ஸ். ஓகேவா? பட்ரு 50 கிராம் எடுத்துருக்கோம். காஷ்மீரி சில்லி பவுட்ரு 50 கிராம் எடுத்துருக்குறோம். சால்ட்டு தேவையான அளவு. ஓகேவா? ஸோ cumin பவுட்ரு 25 கிராம் எடுத்துருக்குறோம். கொரியாண்டர் பவுட்ரு 35 கிராம் எடுத்துருக்குறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 30 கிராம் எடுத்துருக்குறோம். ஓகேவா? ஸோ இது டொமேட்டோ, ஆனியனு, கேஷ்யூ நட்டு இவ்வளவும் போட்டு பாயில் பண்ணி எடுத்தது. ஸோ இது எப்படி பண்ணணுங்கிறத இப்போ பார்ப்போம். பெங்களூர் தக்காளி 1 கிலோ எடுத்திருக்கேன். சரியா? 1 கிலோ எடுத்து சைடில் வெட்டியாச்சு. பார்த்துக்கிடுங்க. சைடில் வெட்டிட்டு இந்த சைடு லைட்டாக கீறி போட்டுக்கிடுங்க 4 ஷேப்பில். ஓகேவா? ஸோ நான் 1 kg எடுத்துருக்கிறேன் தக்காளி. ஓகேவா? ஸோ 250 கிராம் கேஷ்யூ நட்டு எடுத்துருக்கிறேன். ஓகேவா? 250 கிராம் கேஷ்யூ நட்டு அதையும் உள்ளே போட்டுடுறேன். ஆனியன் 1 பீஸ் ஆனியன் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் க்யூப்ஸ் மாதிரி சும்மா க்யூப்ஸ் மாதிரி நான் வெட்டி போடுறேன். இப்படி தான் வெட்டணும் நீட்டெலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எப்படி இதுங்கிறீங்களோ அப்படியே வெட்டி போட்டுக்கலாம். ரஃப்பாக சும்மா கட் பண்ணி போடுறது தான். ஓகேவா? ஸோ க்யூப்ஸ் நான் பண்ணுறேன். ஸோ க்யூப்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் அதுவும் இந்த தக்காளி கூட போட்டுக்கிடுறேன். ஸோ அடுத்தது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த 3 கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், 4 பீஸு காடமம் 2 பீஸு பட்டை எடுத்துருக்கேன். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கிளாத்தில் நான் கெட்டி இப்படி மடித்து ஸோ இந்த மாதிரி கட்டிக்கிட்டேன். ஓகேவா? கட்டிட்டு நம்ம தக்காளி வச்சுருக்கிறோம்ல அதில் போட்டுட்டு ஸோ நான் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி முக்கால்வாசி. ஓகேவா? ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஃபுல்லாக மூழ்கணும்னு அவசியம் இல்லை. முக்கால்வாசி தண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. ஓகேவா? ஸோ இப்படி வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸு நான் இதை குக் பண்ண போகிறேன். ஃபுல்லாக நல்லா குக் ஆகணும். ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபுல்லாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணோங்கிறத பார்ப்போம். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ அந்த கரம் மசாலா உள்ள போட்டிருந்தோம்ல, அதாவது கெட்டி போட்டிருந்தோம்ல, அதை எடுத்துட வேண்டியது தான். இப்போ ஸ்கின்னெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் அரைக்க போகிறோம். சரியா? பேஸ்ட் அரைச்சிட்டு எப்படி பண்ணணுங்கிறத பார்ப்போம். இன்க்ரீடியன்ட் என்னென்ன தேவைன்னுட்டு நான் சொல்கிறேன். டனல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம குக் பண்ண ஆரம்பிப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட் பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் சூடாகிடுச்சு. முதல்ல ஆயில் ஊற்றிக்கிடுறோம். ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல் போகிற வர வதக்கிக்கிட்டுறோம். அதுக்கப்புறம் இப்போ ஸ்பைசஸ் போட போகிறோம். ஸ்பைசஸ் போட்டாச்சு. லைட்டாக ரோஸ்ட் பண்ணுங்கள். பிளாக் கலரில் ஆயிடக்கூடாது. ஸோ அடுத்தது ரா ஃப்ளேவர் அது போகிறதுக்காண்டி தான் நம்ம ஸ்பைசஸ் அதை கூட ஆட் பண்ணிடுறோம். இனிமேல் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் கொஞ்சம் தண்ணியில் அலசி ஊற்ற போகிறேன். தண்ணியில் நல்லா அலசிட்டேன். ஸோ அலசி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம நல்லா குக் ஆகணும். நல்லா ஸ்டேர் பண்ணிக்கிடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகட்டு மசாலா எல்லாம். ஓகேவா? ஸோ நான் சால்ட்டு போட போகிறேன். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க. ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க.
ஓகேவா. இது ஒரு 1/2 hour ஆகும். ஏன் அப்படின்னா அந்த ஆயிலெல்லாம் மேலே வரணும். நம்ம போட்டோம்ல முதல்ல அந்த ஆயிலெலாம் மேலே வரணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிடுறோம். 15 minutes ஆயிடுச்சு. குக் ஆகிட்டுருக்கு நல்லா. நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸ்பைஸியாக வேணும்னா சுகர் ஆட் பண்ணாண்டா, கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சவர் வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சரியா. இப்போ 40 நிமிஷம் ஆச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. ஓகேவா. ஸோ நல்ல ஒரு டெலிஷியஸாக இருக்கும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பட்ரு போட போகிறேன் இதில். ஓகே, பட்ரு போட்டேன். பட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். என்ன கஸ்தூரி மேத்தி, ட்ரை கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல, அதை வந்து கையில் லைட்டாக கசக்கிட்டு போடுறேன். சரியா. ஸோ அப்போ தான் நல்ல ஒரு அரோமா கிடைக்கும், நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். ஓகேவா. ஸோ இது வந்து ட்ரை கஸ்தூரி மேத்தி நம்ம போடுறோம். அடுத்தது வந்து க்ரீம் போட போகிறோம். சரியா. ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல, அதை போட போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீமு. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து கடைசியாக ஃபைனலாக நம்ம வந்து பன்னீர் போட போகிறோம். ஓகேவா. ஸோ பன்னீர் ரெடியாக இருக்குது. பன்னீரை போட்டு இறக்கிற வேண்டியது தான். சரியா. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. க்ரீமை வச்சு நான் வந்து கார்னிஷ் பண்ணுறேன். சரியா. ஓகேவா. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குக் லைக் செஃப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.